ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேரஸ். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங். ஆனால் வந்து பயங்கரமான ஒரு டிராஃபிக்கில் மாட்டி எப்படியோ இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அப்படி என்ன இடம்னா, சென்னையில் உள்ள தாஷமக்கான். இந்த இடத்த பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்க பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து கொஞ்சம் ஒரு பழமையான இடமும் கூட. அதே நேரத்தில் வந்து இது வந்து ஒரு பீஃப் மாதிரி ஒரு ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹப் அப்படின்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம கவர் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தது. ஸோ வாங்க இன்றைக்கி தாஷ்மகானை பற்றி சூப்பராக பார்ப்போம். அப்படி வாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த ஏரியாவை காட்டிட்டு அப்படியே நம்ம ஏரியாக்குள்ளே நுழையலாம். ஸோ நம்ம வந்து இப்போ தாஷ்மகானோட ஸ்டார்டிங்கில் இருக்கோங்க. இது வந்து தாஷ்மகானில் உள்ள ஒரு முக்கியமான வந்து பள்ளியாசலாம், மஸ்ஜித்-இ-அக்பர். ஸோ மஸ்ஜித்-இ-அக்பருக்கு இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாங்க அப்படியே நம்ம வந்து உள்ளே போகலாம். நைட்டு ஒரு 8 மணிக்கு அப்புறமா தாஷ்மகான் போயிடுவேன். ஸோ இந்த தாஷ்மகான் என்ட்ரன்ஸ்லேயே வந்து அந்த அக்பர் மஸ்ஜித் வருதுங்க. மஸ்ஜித்-இ-அக்பர்னு மேப்பில் பார்த்தா தெரியும். அந்த அக்பர் மஸ்ஜிதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு கடை, ஒரிஜினல் மாட்டுவால் சூப்புண்டு. அப்படியே அந்த கடையை காட்டுறேன். வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பை அதில் என்ன வச்சுருக்கீங்க உங்கள் கடையில்? பை இப்போதைக்கு தவாகரி, இடியாப்பம், மாட்டு ஈரல். ஆமாம், மாட்டு ஈரல். இதில் வந்து போன்லாம் இருக்காது. இதில் போன்லாம் அந்த நரம்பு கிரும்புலாம் வெறும். ஆமாம், இல்லை போன் இருக்காது. இது வந்து போன்லெஸ் ஆக்சுவலி. இது வந்து மாட்டு ஈரல். ஈரல் அப்புறம் மாட்டு ஒரிஜினல் மாட்டு வால் சூப்பு நம்ம கிட்ட. சூப் கட்டுங்க அப்படியே. ஸோ இதான் சூப்புண்ணே. பாருங்க, அப்படியே நல்லா தைலமாக வச்சுருக்காங்க. இது டெய்லி நீங்கள் போடுறது? எஸ், டெய்லி எவ்ரிடே. மாட்டுவால் சூப் கொடுத்தா என்னெல்லாம் நமக்கு நல்ல என்ன, மாட்டுவால் சூப்பில் ஆக்சுவலி நிறையா பெனிஃபிட் இருக்குண்ணே. ஸ்பைனலு, பீஜிங்கு, சைனஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முதுகு எலும்பு, அது எல்லாத்துக்கும் நல்லது. அப்புறம் வந்து நிறையா பேர் வந்து இந்த தம் அடித்து என்ன ஆகுதுன்னா அது வந்து இதில் போட்டுடுது, அந்த சளியை வந்து சேர்ந்ததுனால இது வந்து குடித்தா ரொம்ப பெனிஃபிட்டு. டாக்டரே சொல்கிறாப்புல இதில் வந்து மாட்டுவால் சூப்பில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு. அதனால் ஒரிஜினல் மாட்டுவால் சூப்பு. இதில் வந்து மிக்சிங்லாம் கிடையாது, நேச்சுரலாக பண்ணுறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து நான் பர்கத்தா ஒரு 3 இயர்ஸாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். சூப் எவ்வளவு? சூப்பு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன்னு, பார்சல் வந்து 60 ருபீஸ் பண்ணுறேன்னு. மக்களே, ஏரியாவுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஒரு டிராஃபிக் பாருங்களேன். சின்ன தெரு, கார்லாம் கூட வராது, ஆனாலும் வருது. அப்படியே ஆட்டோலாம் வரிசையாக வந்து ஜாம் ஆயிருக்கு. ஸோ ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்லிடுறேன், அது எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால் சொல்கிறேன். யாரும் இந்த ஏரியாவுக்கு வரதா இருந்தால் ஆட்டோ எடுத்துருங்க. இல்லைனா வந்து உங்கள்கிட்ட 2 வீலர் இருந்தால் 2 வீலரில் வந்துருங்க. அதான் பெஸ்ட்டு. தாஷ்மகான் சொல்கிறாங்களாங்க, தாதாஷமகான். இங்கே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு தர்கா இருக்குங்க. இங்கே வந்து தாதா பீர் அப்படிங்கிறவங்களோட வந்து ஒரு தர்கா இருக்குங்க. அதுதான் வந்து இந்த ஏரியாவுக்கே வந்து பேர் காரணமாக. ஸோ அப்படியே வந்து அந்த தர்காவை உங்களுக்கு காட்டுறேன். இது ஏரியா தாதாஷமகான். தாதாஷமகான்ன்றது நம்ம தாதாவோட பேர் தான். அதில் தாதா பீர் ரஹமத்துல்லாஹ் இவர் நேம்லாம் இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்குது. தாதாஷமகான் 10 வருஷமாக இருக்குது. ஏன்னா 10 வருஷம் முன்னாடியே இருக்குது. சரிதான். ஓகே, awesome. இதுதான் வந்து அந்த தர்காங்க, ஹஸ்ரத் தாதா பீர் தாஷ்மகான் அப்படின்னு இருக்குதுங்க. அப்படியே வந்து உங்களுக்கு உள்ளே காட்டுறேங்க பாருங்கள். நம்ம வந்தோம் அப்படின்னோன்னா உள்ளே வந்து பயங்கரமாக லைட்லாம் போட்டு காட்டினாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து கபூர் அடக்கஸ்தனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த தாதா பீர். இங்கே உங்களுக்கு அப்படியே மேலே காட்டுறேன் பாருங்கள். இந்த சேனலே தெரியுதா, அதுக்கு மேலே பாருங்கள், சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே ஃபுல்லாக வந்து அவ்வளோ ஒரு கண்ணாடி ஒர்க்கு. ஸோ கண்ணாடி ஒர்க்கில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்கங்க. ஸோ இங்கே வந்து பக்ரீத்துலேருந்து 2 நாள் கழித்து 3ஆவது நாள் வருஷம் வந்து இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலான சந்தனக்கூடு நடக்குமாங்க. ஓகே பை, வரேன் பை. அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ தாஷ்மகானுக்கு ஃபஸ்ட்டு விசிட் பண்ணோன்னே அந்த தாஷ்மகானுக்கு உண்டான அந்த தர்காவை நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ வாங்குங்க அப்படியே உள்ளே போகலாம். ஸோ இந்த தர்கா தான் இந்த ஏரியாவுக்கு ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்னே சொல்லலாங்க. இங்கே பாய் பாருங்கள், சூப்பராக நல்லா சுத்தமான ஆட்டுக்கால், நல்லா சுட்டக்கால். எவ்வளோ பையா? 400, 4 கால். ஸோ ஒரு கால் வந்து 100 ரூபாயாங்க. நல்லா ஆனால் வந்து விளைஞ்ச காலாக வச்சுருக்காங்க பாருங்கள், 400 ரூபாயா. ஆனால் நல்லா நீட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க. அடுக்கி வச்சுருக்கதே பார்க்குற நல்லா இருக்குது. இந்த கடையில் பாருங்கள், அப்படியே சுட வந்து இட்லி, இது அதுக்கப்புறம் வந்து பீஃப் வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே வாங்குங்க. இது ஃபுல்லாகவே கடையாக தான் இருக்குது.
தாஷ்மகான் ஏரியா வந்து ரொம்ப பழமையான ஏரியானுங்கிறனால இங்கே வந்து கடைகள் ஃபேமஸாக இருக்குது. பட் ஊட ஏகப்பட்ட சின்ன சின்ன வீடுகளாக இருக்குங்க. சின்ன சின்ன வீடுகள், மாடி வீடுகள் எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் பழமையான வீடு தெரியுதா, இந்த மாதிரி கதவு போட்ட வீடுகள் இப்படி தான் இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் தாஷ்மகான் ஏரியா. அதுவும் நம்ம வந்து இப்போ நைட் டைமில் அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம தாஷ்மகானில் அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரீட் வாக்னே வச்சுக்கோங்களேன். அப்படியே அதுலேயே வந்து நான் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டிடுறேன். ஸோ இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கிற தெருவே வந்து செம்ம பிஸியாக இருக்குங்க. அதாவது நடக்கிறதே வந்து அப்படியே சுற்றி மக்கள் அந்த மாதிரி தான். ஏன்னா 2 சைடுமே வந்து கடை இருக்குது. 2 சைட்லேயும் கடை. சின்ன ஸ்ட்ரீட்டு தான். இந்த தாஷ்மகான் அப்படின்னோன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய ஏரியா நினச்சிட வேண்டாம். அப்படியே சின்ன சின்ன கடைகள் தான். ஆனால் வந்து நல்ல க்ரௌடடாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு கடையில் வந்து அப்படியே நல்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லி சூப்பு, அதுக்கப்புறம் இந்த பீஃபில் போடுற அந்த கறி வடை இந்த மாதிரி வந்து போட்டுட்ருக்குறாங்கங்க. அங்கங்கே சூப் கடைங்க. சூப்பு கடைக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. எல்லாமே வந்து பீஃப் நல்லி சூப்பு அந்த மாதிரி தான். ஸோ சூப் கடைகள் நிறையாவே வச்சுருக்காங்க. மக்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இங்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து A1 பீஃப் ஸ்டால், A1 ஃபுட் வேர்ல்டுன்னு அடுத்தடுத்து இருக்குதுங்க. இதுதான் வந்து இந்த ஏரியாலேயே வந்து முதல்ல வந்த பீஃப் கடையாங்க. அதாவது எந்த வருஷம் வந்துச்சு, சின்ஸ் 1984ன்னு போட்டிருக்காங்க. அப்போ இருந்து இந்த இது இருக்குது. அதை தொடர்ந்து தான் வந்து இந்த ஸ்ட்ரீட்ஸில் வந்து எல்லா பீஃப் ஷாப்பும் வந்துச்சாங்க. சுற்றி பீஃப் கடை தான். பீஃப் மக்களே, பீஃப் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக. ஸோ ஒவ்வொரு கடையும் வந்து சூப்பு, பீஃப் ஐட்டங்கள் எல்லாம் வந்து பயங்கர பிஸியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்குற இடம் ஃபுல்லாக வந்து பீஃப் தாங்க. இது வந்து ஒரு பீஃபுக்கு வந்து ஒரு பெரிய ஹப்பாகவே இருக்குதுங்க. தெரியுதா ஏரியா வந்து எவ்வளோ பிஸியாக போயிட்டுருக்குது. அதே நேரத்தில் ஒவ்வொரு கடையிலையும் கூட்டத்தை பாருங்கள். இந்த A1 ஃபுட்டுலலாம் வந்து சரியான கூட்டங்க. ஒவ்வொரு ஐட்டமாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து அந்த ஷீக்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஷீக் போடுறாங்க. அப்புறம் வந்து இந்த தவாவில் போடக்கூடிய பீஃப், இந்த ஸ்மால் பீசஸ்ஸு இங்கே பாருங்கள். இது எல்லாமே வந்து இது வந்து A1 ஃபுட் கோர்ட்டுன்னு போட்டிருக்காங்க. இந்த கடையில் தான் செம கூட்டம். நான் சொன்னதில்ல, இந்த ஏரியாலே ஃபஸ்ட்டு வந்த கடை அப்படின்னாங்கல்ல, அதுதான். இந்த A1ல சரியான கூட்டம் இருக்குதுங்க. வாங்கிட்டு அப்படியே அங்கங்கே நின்று சூப்பராக சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்கங்க. பீஃப் ஷவர்மா பாருங்க. பீஃப் ஷவர்மா சூப்பராக போட்டுருக்காங்க. இங்கே எல்லாமே பீஃப் தாங்க. இங்கெல்லாம் வந்து மட்டன் சிக்கன்னா என்னன்னு கேட்குற மாதிரி அப்படியே பீஃப் ரைஸு எல்லாமே போட்டுட்டு போகிறாங்க பாருங்க. ஒரு பக்கம் பீஃப் ரைஸு, இன்னொரு பக்கம் வந்து பீஃபில் வந்து ஷவர்மா. ஒவ்வொரு சின்ன கடையுமே வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. ஃபுல்லாக இருக்குதுங்கிறத விட மட்டும் இல்லை, வெளியிலே வந்து ஏகப்பட்ட கூட்டம் இருக்கிறாங்க. கான் செம ஏரியாங்க. ஸோ பீஃப் லவர்ஸ்க்கு ஒரு சூப்பர் ஸ்பாட். பீஃபில் வந்து இவங்க வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து இந்த ஏரியா வந்து ஈவினிங் டைமில் பயங்கர ஒரு பிஸியாக இருக்குதுங்க. ஸோ எல்லாமே வந்து முஸ்லீம் ஷாப்ஸ் தாங்க. அதே மாதிரி நல்லா ஃபேமிலியாக எல்லா தரப்பான மக்களும் இங்கே வராங்க. இதுதாங்க கம்ப்ளீட் தாஷ்மகானில் உள்ள பீஃப் கடைகள். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த தெரு பேர் வந்து அலெக்சாண்டர் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குங்க. ஸோ இந்த அலெக்சாண்டர் ஸ்ட்ரீட்டில் கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் வந்து ரைட்டு லெஃப்ட்டு 2 சைடுமே வந்து பீஃப் கடை தாங்க. அப்படியே பாருங்களேன், இந்த ஏரியா இவ்வளோ கசகசன்னு இருந்துச்சுல, பின்னாடி பாருங்களேன் எவ்வளோ ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கிறாங்க. அது வரும் அந்த ஏரியாவே வேறு மாதிரி இருக்குமாங்க. ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட வந்து இவ்வளோ நேரம் நம்ம கடைகளாக பார்த்தோம்னா, அது போக வந்து வண்டி கடைகள், எல்லா கடையிலையுமே வந்து சூப்பு, அப்புறம் இந்த தவா கறி இது எல்லாமே வச்சுருக்காங்கங்க. ஸோ இந்த கடைகள்லையுமே சரியான கூட்டம் இருக்குங்க. பெரிய கடை தான் கிடையாது, இங்கே வந்து எல்லா கடையிலையுமே வந்து இதுதான். இது வரைக்கும் இந்த ஏரியாவில் வந்து சிக்கனே பார்க்கலாங்க, எல்லாமே பீஃப் தான். ஸோ இது தாங்க தாஷ்மகான் ஏரியா. பீஃப் சாப்பிட்டோம்னா கிளம்பி இங்கே வந்துடுங்க. சென்னையில் உள்ள மக்களுக்கு பெங்களூரில் வந்து நமக்கு வந்து எப்படி சிவாஜி நகரோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து தாஷ்மகான். தாஷ்மகான்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பழைய ஏரியா. அதுக்கு பின்னாடி ஒரு க்ரீன் கலர் பில்டிங் தெரியுதுல, அது கூட ஒரு தர்காவாங்க. அந்த மாதிரி இஸ்லாமிக் ஏரியாங்க இது. பயங்கர சூப்பரான ஃபுட்டுக்கு வந்து செம ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ
ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம வந்து இங்கே உள்ள ஃபுட்டை கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ தாஷ்மகான் ஏரியாவை நான் வந்து சுற்றி பார்த்ததோட உங்களையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் தாஷ்மகான் பிடிக்கும், இல்லை இந்த வீடியோனால பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ். பாய்.